அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செல்களின் குழுவாக்கம் குறித்து காண்போம். செல்களின் இணைத்தொடர் குழுவாக்கம். இணைத்தொடரில் செல்கள் அமைந்திருக்கும் பொழுது அவற்றின் நேர்மறை முனைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்திருக்கும் மற்றும் அதன் எதிர்முறை முனைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்திருக்கும். நமக்கு தெரியும், ஒரு இணைத்தொடர் சுற்றில் வோல்டேஜ் சரிசமமாக இருக்கும் மற்றும் அதன் மின்சார மதிப்பு கூட்டத்தக்கதாக இருக்கும் மற்றும் அதன் மின்தடை மதிப்பு குறையக்கூடும். இரு 1.5 வோல்டேஜ் செல்களை கருதி கொள்ளுங்கள். அவற்றின் உள் மின்தடை 0.2 ஓம்ஸ். இவை ஒரு விளக்குடன் இணைத்தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது. இவற்றின் புற மின்தடை 1 ஓம். இணைத்தொடர் சுற்றில் உள்ள வோல்டேஜ் நிலையாக இருப்பதால் இந்த சுற்றில் மொத்த நிலையான வோல்டேஜ் 1.5 வோல்ட். இணைத்தொடரின் மொத்த மின்தடை மதிப்பு கீழே குறிப்பிட்ட சமன்பாடு வைத்து கண்டறியலாம். 1/R is equal to 1/R1 plus 1/R2. நாம் இப்பொழுது உள் மின்தடையை கண்டறிய போகிறோம். 1/R is equal to 1/R1 plus 1/R2. இந்த மதிப்பை உள் மின்தடை முறைப்பாட்டில் சமன்படுத்தவும். 1/R is equal to 1/0.2 plus 1/0.2. 1/R is equal to 5 plus 5. 1/R is equal to 10. எனவே அது R is equal to 1/10. R is equal to 0.1. மொத்த உள் மின்தடை 0.1 ஓம்ஸ். சுற்றின் மொத்த புற மின்தடை 1 ஓம். எனவே சுற்றில் மொத்த மின்தடை 1.1 ஓம்ஸ். இதன் மின்சார மதிப்பை ஓம்ஸ் விதி சமன்பாடு வைத்து கண்டறியலாம். I is equal to V/R. வோல்டேஜ் மற்றும் மின்தடை மதிப்பை இந்த சமன்பாட்டில் உள்ளிடவும். I is equal to 1.5/1.1. எனவே I மதிப்பு 1.36 ஆம்பியர். அம்மீட்டரை இந்த சுற்றுடன் தொடர் இணைப்பில் இணைத்து மின்சாரத்தின் மதிப்பை கணக்கிடவும். இந்த சுற்றில் 2 கிளைகள் உள்ளன. எனவே அவற்றின் 2 மதிப்பு கொண்ட மின்சாரம் பாயும். அவை I1 மற்றும் I2. இந்த 2 கிளைக்கும் ஒரே மதிப்பு இருப்பதால் அதன் மொத்த மின்சாரத்தை 2ஆல் வகுத்தால் நமக்கு I1 மற்றும் I2 மதிப்பு கிடைக்கும். எனவே அதை இப்படி எழுதலாம். I is equal to I1 plus I2. I/2 is equal to 1.36/2. I1 மற்றும் I2 மின்சார மதிப்புகள் 0.68 ஆம்பியர் ஒவ்வொரு கிளைக்கும். மற்றொரு எடுத்துக்காட்டை காண்போம். 4 செல்கள் இணைத்தொடரில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு சுற்றை கருதி கொள்ளுங்கள். V1, V2, V3, V4. ஒவ்வொரு செல்லுக்கும் 2.5 வோல்டேஜ் மற்றும் 0.5 ஓம்ஸ் உள் மின்தடை கொண்டு 5 ஓம்ஸ் லோடு மின்தடை உடன் இணைக்கப்பட்டுள்ளது. இணைப்பால் இந்த சுற்றின் மொத்த வோல்டேஜ் 2.5. இவற்றுடன் ஒரு வோல்ட் மீட்டரை இணைத்து வோல்டேஜ் மதிப்பை குறித்துக் கொள்ளவும். உள் மின்தடை கண்டுபிடிக்க இந்த சமன்பாட்டை பயன்படுத்துங்கள். 1/R is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3 plus 1/R4. உள் மின்தடை மதிப்புகளை சமன்படுத்தவும். 1/R is equal to 1/0.5 plus 1/0.5 plus 1/0.5 plus 1/0.5. 1/R is equal to 2 plus 2 plus 2 plus 2. 1/R is equal to 4. R is equal to 1/4. R is equal to 0.25 ohms. எனவே நமக்கு 0.25 ohms உள் மின்தடை கிடைக்கும். இந்த சுற்றில் புற மின்தடை 5 ஓம்ஸ். எனவே நமக்கு மொத்த மின்தடை கிடைக்க உள் மின்தடை மற்றும் புற மின்தடை கூட்டினால் போதும். எனவே இந்த சுற்றின் மொத்த மின்தடை 5.25 ஓம்ஸாக இருக்கும். மின்சாரத்தின் மதிப்பை கண்டறிய வோல்டேஜ் மற்றும் மின்தடை மதிப்புகளை முறைப்பாட்டில் சமன்படுத்தவும். I is equal to V/R. I is equal to 2.5/5.25. I is equal to 0.47 amps. எனவே சுற்றின் மொத்த மின்சார மதிப்பு 0.47 ஆம்பியர். மின்சாரத்தின் மதிப்பு கூட்டத்தக்கவை என்பதால் அவை ஒவ்வொரு கிளைகளிலும் தனியாக செல்லும். இப்பொழுது ஒவ்வொரு கிளையிலும் இருக்கும் மின்சாரத்தின் மதிப்பை கண்டறியலாம். இந்த சுற்றில் 4 கிளைகள் உள்ளன. ஒவ்வொரு கிளையிலும் ஒரே மின்தடை மதிப்பு உள்ளது. எனவே ஒவ்வொரு கிளையில் செல்லும் மின்சாரமும் இணையான மதிப்பை கொண்டிருக்கும். எளிமையாக சொன்னால் மொத்த மின்சாரத்தின் மதிப்பை எத்தனை கிளைகள் உள்ளதோ அதன் எண்ணிக்கையை கொண்டு வகுத்தால் நமக்கு ஒவ்வொரு கிளையின் மின்சார மதிப்பும் கிடைக்கும். I/4 is equal to 0.47/4 is equal to 0.11 amps.
I1, I2, I3, I4 is equal to I by 4 is equal to 0.47 by 4 is equal to 0.11 amps. எனவே ஒவ்வொரு கிளையின் மின்சார மதிப்பும் 0.11 ஆம்பியர். அம்மீட்டர்களை இந்த கிளைகளின் அருகே தொடர் வரிசையில் இணைத்து அதன் மின்சார மதிப்பை கணக்கிட்டு சரிபார்க்கவும். ஒருவேளை இந்த சுற்றுக்கு 5 கிளைகள் இருந்திருந்தால் உங்களின் மொத்த மின்சார மதிப்பை 5ஆல் வகுப்பீர்கள். இப்போது செல்களின் தொடர் மற்றும் இணை வரிசை இணைப்புகளை குறித்து காண்போம். ஒரு சுற்றுக்கு 4 கிளைகள் உள்ளது என கருதிக் கொள்ளுங்கள். 4 கிளைகளும் ஒன்றோடு ஒன்று இணைத்தொடரில் இணைந்துள்ளது. ஒவ்வொரு கிளையிலும் 3 செல்கள் தொடர் வரிசையில் அமைந்துள்ளது. இந்த முழு சுற்றும் 12 செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லுக்கும் 2 வோல்டேஜ் மற்றும் 0.2 ஓம் உள் மின்தடை மற்றும் 12 ஓம் புற மின்தடை கொண்டுள்ளது. இந்த சுற்றில் மொத்த வோல்டேஜ் கணக்கிடுவோம். கிளை ஒன்றில் இருக்கும் மொத்த வோல்டேஜ் 6, ஏனென்றால் அவற்றின் 3 செல்களும் தொடர் வரிசையில் இணைந்துள்ளது. இதேபோல்தான் மீதமுள்ள 3 கிளைகளும் வோல்டேஜ் 6 என்று சமமாக இருக்கும். இந்த சுற்றுடன் இணை இணைப்பில் ஒரு வோல்ட் மீட்டரை இணைத்து அதன் வோல்டேஜை சரிபார்க்கவும். இப்பொழுது ஒவ்வொரு கிளைக்கும் 6 வோல்டேஜ் உள்ளது. மேலும் இந்த கிளைகள் இணை வரிசையில் இணைந்திருப்பதால் மொத்த சுற்றின் வோல்டேஜும் 6 என்று சமமாக இருக்கும். இப்பொழுது மின்தடை குறித்து காண்போம். முதலில் உள் மின்தடையை கணக்கிடலாம். ஒவ்வொரு கிளைகளிலும் செல்கள் தொடர் வரிசையில் இணைந்துள்ளது. ஆனால் கிளைகள் அனைத்தும் இணை வரிசையில் இணைந்துள்ளது. முதல் கிளையில் 3 உள் மின்தடை ஒவ்வொன்றிற்கும் 0.2 ஓம் அமைந்துள்ளது. எனவே இவற்றின் மொத்த உள் மின்தடை 0.6 ஆகும். இதே மின்தடை மற்ற கிளைகளுக்கும் சமமானது. இப்பொழுது ஒவ்வொரு கிளைக்கும் 0.6 ஓம் உள் மின்தடை உள்ளது. மற்றும் ஒவ்வொரு கிளையும் இணைத்தொடரில் இணைந்திருப்பதால் அவற்றின் மொத்த உள் மின்தடை கண்டறிய கீழே உள்ள சமன்பாட்டை பயன்படுத்தவும். One by R is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 plus 1 by R4. 1 by R is equal to 1 by 0.6 plus 1 by 0.6 plus 1 by 0.6 plus 1 by 0.6. 1 by R is equal to 1.66 plus 1.66 plus 1.66 plus 1.66. 1 by R is equal to 6.64. R is equal to 1 by 6.64. R is equal to 0.15 ohm. எனவே இந்த சுற்றின் மொத்த உள் மின்தடை மதிப்பு 0.15 ohms. இப்பொழுது மொத்த மின்தடை கண்டறிய உள் மின்தடை மற்றும் புற மின்தடை மதிப்புகளை கூட்டவும். அவை 0.15 மற்றும் 12. எனவே மொத்த மின்தடை மதிப்பு 12.15 ஓம். இந்த மதிப்பை I is equal to V by R சமன்பாட்டில் சமன்படுத்தி மொத்த மின்சார மதிப்பை கண்டறியலாம். I is equal to 6 by 12.15. எனவே மொத்த மின்சார மதிப்பு 0.5 ஆம்பியர். இணைத்து இந்த மதிப்பு சரியா என சரிபார்க்கவும். ஒவ்வொரு கிளையின் மின்சார மதிப்பை கண்டறிய மொத்த மின்சார மதிப்பை 4ஆல் வகுக்கவும். ஏனெனில் இந்த சுற்றில் 4 கிளைகள் உள்ளன. 0.5 by 4 is equal to 0.125 amps. எனவே ஒவ்வொரு கிளையிலும் பாயும் மொத்த மின்சாரத்தின் அளவு 0.125 ஆம்பியர். ஒவ்வொரு கிளையிலும் அம்மீட்டரை தொடர் இணைப்பில் இணைத்து அதன் மதிப்பு 0.125 ஆம்பியர் காட்டுகிறதா என்று சரிபார்க்கவும். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் செல்களின் குழுவாக்கம் குறித்து அறிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் நேரத்திற்கு நன்றி. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.